ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 8மா சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்ருதி கிட்ட வந்து அவங்க விஜயா கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கீழே இறங்கிடுறாங்க. அடுத்து ரவி வர்றாரு. ரவி கிட்டேயும் விஜயா கேட்கும்போது, ரவி இல்லையேம்மா அப்படின்னோடனே, இல்லடா என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா, ரெண்டு பேரும் நைட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்களே. இல்லம்மா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி வந்து வெளியில நின்னு ரவிய கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த ஸ்டெப்லேருந்து அவர இழுத்து வந்து முத்தம் குடுக்குறாங்க. அப்ப சத்தம் கேட்டோனே விஜயாவும், அண்ணாமலைக்கும் ஒரு மாரி ஆயிருது. 2 பேருமா அப்படியே குனிஞ்சு நின்னுக்கிறாங்க. அப்புறமா பாய் சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோனே, இப்ப அப்படியே ரவி வெட்கப்படு நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு அவரும் ஓடிர்றாரு. இப்ப விஜயாக்கு ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாரி அமைதியா இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து மீனாவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அவங்க தங்கச்சியும் பிக்கப் பண்றாங்க. அப்போ அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, "பின்னாடிலாம் இடம் இல்ல. நீ போய் முன்னாடி உட்காருனோனே" ம் மீனாவும், முத்துவும் வந்து கியூட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. "எல்லா சீட்லயும் நீயே உட்காந்துக்கிட்டன்னா, நான் எங்க போய் உட்கார்றதுன்னு" சொல்லிட்டு முத்து சண்டை போடுறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியில ஆட்டோல உட்காந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது மீனா வந்து முத்து மேல மேல வந்து விழுறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "இப்படி வந்து விழாத பேலன்ஸ் போகுதுல்லன்னோனே" பின்னாடி இருந்து சீதா கேட்குறாங்க. "யாருக்கு மாமான்னோனே" "எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பக்கம் போய் விழப் போறாங்க. "ஏன் பிடிச்சுக்கோ விழுந்துராதன்னோனே" "அதான் நீங்க இருக்கீங்களா பிடிச்சுக்க மாட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே பூ கட்டுறதுக்காக நெறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோனே, "என்ன எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்கன்னோனே" "இல்ல எங்கள மீனா தான் வர சொன்னா. நாங்க இந்த கடை தொறந்தப்ப கூட வந்தோமேன்னோனே" "அவளே ஒரு வேலைக்காரி. அவள பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா?" அப்படின்னோனே, இப்ப எல்லாருமா சேர்ந்து விஜயா கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. "நீங்க எப்படி எங்க மீனாவ அப்படி சொல்லுவீங்கன்னோனே" இப்ப விஜய் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க இங்க என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து அவர்கிட்ட வட்டி வாங்குனார்ல, அவரோட ஃப்ரெண்ட மீட் பண்றாரு. அவர் வந்து ரோஹிணி எனக்கிட்ட எல்லா காசையும் தந்துட்டாங்க அப்படின்னோனே, இங்க ஓடி வந்து ரோஹிணிய வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாரு. இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிறாங்க. இங்க மீனாவும், முத்துவும் பூவெல்லாம் கொண்டு வந்தோனே, எல்லாருமே அங்க கீழ உட்காந்தே கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப பார்த்தா அண்ணாமலை வராரு. "இங்க உட்காந்து எவ்வளோ நேரம் கட்டுவீங்க? மழை எதுவும் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மாடிக்கு வாங்க. ஹால்ல உட்காந்து கட்டலாம்னு" சொல்லிட்டு எல்லாரையும் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தோனே, இப்ப விஜயா பயங்கரமா அப்படியே கோவத்திலே இருக்காங்க. அப்ப எல்லாரும் பூ கட்டுறதுக்கு வந்து ரெடியாகி அங்கங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப வீடே நல்லா மணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க விஜயாவும், மனோஜும் மட்டும் என்ன இவ்வளோ பூ வச்சிருக்காங்கன்னோனே, "அதான் இவன் சொன்னானேம்மா ஏதோ 500 மாலை வந்திருக்குன்னு. அதே ரூ. 2,50,000 கிட்ட வரும்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஸ்ருதி வரும்போதே கீழ வர நல்ல மணமா இருக்குது. வீடே அப்படியே கோயில் மாரி இருக்குன்னோனே, இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "மீனா வந்ததுலேருந்து இந்த வீடே அப்படிதாம்மா கோயில் மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்போனே விஜயா கேட்குறாங்க, "அப்ப நாங்கலாம் இருக்கும்போது எப்படி இருந்துச்சான்னோனே" முத்து சொல்றாரு, "பேய் வீடு மாரி இருந்துச்சுன்னு." அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.